எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம போன 6ஆம் தேதிங்க 10 நாளைக்கு முன்னாடி 4 பிள்ளைங்க கருத்தடை பண்ணோம். 4ல் 3 பிள்ளைங்க ஷெல்டர்ல உள்ள பிள்ளைங்க. 1 மட்டும் நம்ம ரிலீஸ் பண்ற பிள்ளைங்க. போன மந்த் ரெஸ்க்யூ பண்ணோம். அவளுக்கு பார்த்தா சிங்கிள் பேபி சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு குழந்தை குட்டி தான் இருந்துச்சு. அந்த குட்டி ரொம்ப அன்ஹெல்த்தியா தான் இருந்துச்சு. ஸோ வந்து ஒரு 3 to 4 டேஸ்லயே வந்து அபார்ட் ஆயிடுச்சு. அடுத்து என் வீட்ல இருக்கும்போது அபார்ட் ஆச்சு. தூக்கி ஷெல்டர்ல குட்டிகளோட விட்டேன். நல்லா பார்த்துக்குச்சு. ஸோ இதுக்கு மேலே வேணாம், பாடி அந்தளவுக்கு இதாக இல்லை சொல்லிட்டு நம்ம கருத்தடை பண்ணிட்டோம். பண்ணிவிட்டு இப்போ ஷெல்டரில் தான் இருக்கா. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணி விட்ருவோம். அந்த திருநகர் ஏரியாவை போன மந்த் ரெஸ்க்யூ வீடியோவில் இருக்கும். ஸோ இவளுக்கு நல்லபடியாக பிள்ளைங்க நல்லபடியாக முடிஞ்சுச்சு. 2வது பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஷெல்டரில் 1 வருஷத்துக்கு மேலே இருக்கா. அவள் பேர் அழகின்னு அப்போ வச்சோம். கட்டப்பைக்குள்ளே இருந்திருப்பா. உடம்பெல்லாம் ஃபுல்லாக ஸ்கின் அலர்ஜி வந்து குட்டியாக தூக்கணும். இதில் என்ன ஒரு மிராக்கிள்னா, அப்பப்போ அவளுக்கு ஸ்கின் அலர்ஜி வரும். ஆனால் குணமாயிரும். அதுக்குரிய மெடிசன்ஸ் கொடுப்போம். ஸோ இப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பட் வளர்ந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் இயற்கையாக சில விஷயங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி இவளுக்குமே சில விஷயங்கள் இருக்குது. பட் ஷெல்டருக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்க குட்டி போட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம குட்டியே போடக்கூடாதுன்னு தான் இருக்கோம். உள்ளுக்குள்ளேயே குட்டி போட்டால் எவ்வளோ கஷ்டம். ஸோ அந்த கஷ்டத்தை நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் அழகிக்கும் கருத்தடை பண்ணிட்டோம். மற்ற 2 பிள்ளைங்களுமே சேம் ஷெல்டர் பிள்ளைங்க தான். அதில் அந்த கருப்பு அடுத்து தூக்குவார் பாருங்க, அது வந்து பாய்சன் சாப்பிட்டது. ரெஸ்க்யூ பண்ண பிள்ளை தான் எல்லாமே. நடக்கும்போதே ஒரு மாதிரி தடுமாறி தான் நடப்பா. பட் அவளுக்கும் 6, 7 மாதம் மேலே ஆச்சு. ஸோ பின்னாடியும் ஆண் நாய்கள் ஷெல்டருக்குள்ளே துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எல்லா பிள்ளைங்களும் ஒன்றா தானே வைக்கிறோம். தனியாக கூண்டில் போட்டு வைக்கிற பிள்ளைங்க வந்து ரொம்ப முடியாத பிள்ளைங்க. வேறு வழி இல்லாட்டினா வைப்போம். இல்லாட்டினா வெளியே ஓப்பனாக ஒன்றா தான் சுற்ற விடுவோம். ஸோ கருத்தடை பண்ணிவிட்டு விட்டுட்டோம்னா அவங்க பாட்டுக்கு நிம்மதியாக இருப்பாங்க. இந்த மாதிரி முடியாத பிள்ளைங்கனால குட்டி போடுறதும் கஷ்டம். ஸோ அதனால் இவளுக்கும் நல்லபடியாக சர்ஜரி முடிஞ்சுச்சு. அடுத்து ஒரு வெள்ளைங்க, பயந்தாங்கோலி இவ. ஸோ கைக்கே வரமாட்டா, கஷ்டப்பட்டு தான் உள்ளே ஏற்றணும். இவளுக்கும் கருத்தடை பண்ணியாச்சு. இனி வந்து மேல் ஃபீமேல் எந்த பாரபட்சமுமே இல்லாமல் பின்னாடி சந்தோஷமாக ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எப்போவுமே நான் வந்து நம்ம கையில் இருக்க பிள்ளைங்களுக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா வெளியே நம்ம என்ன தான் காமிச்சாலும் உள்ளே நம்ம கிட்ட இருக்க பிள்ளைங்கள பார்த்துக்கிறது தான் உண்மை. அதெல்லாமே வந்து அதுவும் கரெக்டு தான். பட் ஆனால் அதை விட ப்ரையாரிட்டி நம்ம கையில் இருக்க பிள்ளைங்கள நல்லா பார்த்துக்கணும். அதுதான். ஓகேங்க. இந்த மந்த்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 6 பிள்ளைங்க பண்ணியிருக்கேன். போன வாரம் சனிக்கிழமை ஒரு 2 பிள்ளைங்க 8 பிள்ளைங்க பண்ணோம். அது போக 4 பசங்களுக்கு பண்ணியிருக்கோம். ஏன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபர்தராக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பசங்களுக்கு பண்ணது மட்டும் வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. எனக்கு விட முடியாதனால. நான் ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேங்க. ரொம்ப நன்றி.